ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ. ஏன்னா நேற்று வந்துட்டு ரவீனா ஃபேமிலி சார்பாக அவங்க அம்மா வருவாங்கன்னு நினச்சோம். பட் அம்மா சார்பாக வந்து ஒரு ஆண்டி தான் வந்திருந்தாங்க. அந்த ஆண்டி அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரவீனாவையும் மணியையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. எனக்கு என்ன ஒரு பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா, ஒரு வேளை இந்த ஆண்டிக்கு ரவீனாவை கண்டாவே பிடிக்காதோ, ஒரு வேளை ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குமோ, அதை வச்சு இங்கே வச்சு செஞ்சிட்டாங்களோன்ற மாதிரியும் தோணுச்சு. உங்களுக்கு அந்த விஷயங்கள் தோணுச்சான்றதை சொல்லுங்கள். ஆனால் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே மணி மேலே ப்ளேம் பண்ண விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் மணி பண்ணார், அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. பொசசிவ்னஸில் நிறைய விஷயங்கள் பண்ணார். ரவீனாவோட கேம் அதனால் பாதித்தது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரவீனா எடுக்கிற விஷயங்கள் தான் இங்கே போச்சு. அதை தான் வந்துட்டு நம்ம மணி வந்து திருத்திட்டு இருந்தாரே தவிர, அவர் வந்து அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த அந்த டான்ஸ் மாரத்தானில் அவங்க மணி கொடுக்கும்போது கூட அவர் என்ன பண்ணார்னா, திரும்ப எடுத்துரு, அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா தான் போயா, இது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசினாங்க. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு கொடுத்துருக்கணும், அது எப்படி கொடுக்காம இருக்கிறது அப்படின்றாங்க. அவங்களே வந்துட்டு போயா இது என் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது ஒரு 3 வாட்டி அவர் சொல்கிறாரு. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன சின்ன பொண்ணா? நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்களோட டிசிஷனை அவங்க எடுக்கிறதுக்கு விடுங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் எப்படின்னு தெரியல, பாவம் ரொம்ப மனசு உடஞ்சிட்டாப்புல. இதில் என்ன ஒரு காமெடினா, நம்ம ரவீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வெங்கி சொன்னான் ரெட்டுன்னு சொன்னான், கோட் ரெட்டு அப்படின்னும்போது இந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை. ரவீனாக்கு என்ன கோட் ரெட்டு அப்படின்னு எனக்கே சுத்தமாக புரியலையே. எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, நானும் கேட்டேன், அது அவளுக்கு புரியுன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஆண்டி சொல்கிறாங்க. அது என்னென்னு அவங்களுக்கே புரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அப்போ தான் நம்ம ப்ரொமோவில் பார்த்த விஷயங்களை சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணதுனால இப்போயே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே, நம்ம ரவீனாவோட பிரதரும் அந்த ஆண்டியும் பதறாங்க. ஆனால் ஆண்டி ரொம்ப பெருசாலாம் பதறல. அவங்களுக்கு என்ன இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா போனால் வந்து ரவீனாவுக்கு பேர் தான் கிடப்போகுது, அவங்க பேரை கிடப்போகுதுன்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. பட் பிரதர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாப்புல. நாங்கள் என்ன சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படி இப்படின்னு கேட்குறப்பல சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா டோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ரவீனா வந்து பயங்கரமாக அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து சொல்கிறார், நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை வெளி உலகத்தில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் பாதுகாத்து வரேன். ஏன்னா அந்த விஷயங்களெல்லாம் அவங்களோட மனசை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் இவ்வளோ நாள் நான் கட்டி காப்பாற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் டப்புன்னு வந்து வெளியில் நடக்கிற விஷயங்களை சொன்னீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்துட்டு அக்செப்டே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்களாம் ஏன் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உள்ளே வரீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி, ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்காக தான் உள்ளே வரீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் அவங்களோட கேம் கண்டிப்பாக பாதிக்கும். இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே ஆண்டியும் அந்த பிரதரும் வந்துட்டு சாரி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடிச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிக் பாஸ் சொன்ன தரமான சம்பவம், செம மாதம் இருந்துச்சு. அந்த ஸ்பீச்சுமே நல்லா இருந்தது. அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவீனாவோட ஆண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உண்மையிலே பர்சனல் வெஞ்சன்ஸில் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.